வணக்கத்திற்குரிய அன்பு நண்பர்களே, மகாபாரத கிளைகதைகள். இக்கிளைகதைகள் பெரும்பாலும் வியாச பாரத்தில் இருப்பதில்லை, வில்லி பாரத்திலும் இருப்பதில்லை. இது நம்முடைய மூதாதையர்கள் செவி வழியாக பண்டு தொட்டு சொல்லக்கூடிய அறம் சார்ந்த கதையைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பக்தி நெறியாளன் என்று ஞான செருக்குடன் காணப்பட்டான் அர்ஜுனன். யுத்த காலத்தில் அர்ஜுனுக்கு பகவான் தேர் ஓட்டுகின்ற போது தன்னுடைய மனதுள் நினைத்து கொண்டானாம் அர்ஜுனன், தன்னை விட பக்தியாளன் யாரும் இல்லை, தான் தான் பக்தியாளன், இறைவனே நமக்கு தேர் ஓட்டுகிறாரே என்று ஞான செருக்குடன் காணப்பட்டான். என்ன அர்ஜுனா, நீ நினைப்பதெல்லாம் சரியா? இல்லை இல்லை பகவானே, நான் ஒன்றும் நினைக்கவில்லை. சரி சரி, நீ நினைப்பது எனக்கு தெரியும் என்று ஞான செருக்கை அகற்ற எண்ணினாரோ இல்லையோ பகவான் கிருஷ்ணர். அஸ்தினாபுரத்திற்கு ஒரு நாள் இருவரும் கலந்துரையாடி கொண்டிருக்கின்ற போது, அர்ஜுனா, என்னுடைய பக்தியை நான் பார்க்க முற்படுகின்றேன், வார் போகலாம் என்று சொல்லுகின்ற போது, நானும் வரட்டும், ஆம் நீயும் வா என்று அழைத்து கொண்டு போகின்ற போது, சற்றீரு, நீ நிலையில் போனால் என் பக்தி ஏதாவது உன் உயிருக்கு ஆபத்தாகிவிடும், ஆகையால் நான் பெண்ணாக மாறுகிறேன், நீயும் பெண்ணாக வா என்று இருவரும் பெண்களாக மாறி கிருஷ்ணர் பெண்ணாகவும் அவருக்கு தோழியாகவும் அர்ஜுனன் உடன் செல்லுகின்ற போது அஸ்தினாபுரத்து எல்லையின் அருகில் ஒரு சிறிய குடில், அந்த குடிலில் பக்தி பிழம்பாக இருக்கின்ற ஒரு பிங்களை என்கின்ற ஒரு மூதாட்டி வாழ்ந்து வந்தார். அங்கே கிருஷ்ணனுடைய விக்கிரகத்திற்கு அதி அற்புதமாக பாடல்களையும் நாமத்தையும் கிருஷ்ணனுடைய நாமாவையும் போற்றி பாடுகின்ற பொழுது உளம் குளிர்ந்து இருவரும் சென்று கொண்டே இருக்கிறார்கள். என்னுடைய பக்த வீடு இதுதான் என்று கிருஷ்ணர் சொல்ல, சரி போகலாம் என்று இருவரும் உள்ளே நுழைகின்ற போது கதவை தட்டுகின்றார்கள். அந்த பிங்களை என்கின்ற மூதாட்டி வெளியே வருகிறார். வெளியே வந்து இருவரையும் பார்த்து நமஸ்கரிக்கிறார். இங்கே வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்கின்ற போது, நாங்கள் வழிப்போக்கர்கள், இவ்வழியாக செல்கின்ற போது எங்களுக்கு தாக விழா ஏற்படுகிறது, தண்ணீர் தாருங்கள், சிறிது நேரம் ஓய்வறிந்து செல்லுகின்றோம், என் பாதங்களெல்லாம் வலிக்கிறது என்றார். சரி அமருங்கள், தண்ணீர் கொடுத்தால் நான் என் பூஜை முடித்து விட்டு வருகிறேன் என்று இங்கேயே அமருங்கள் என்று சொல்லிவிட்டு பூஜை அறைக்கு செல்லுகின்றார். கிருஷ்ணனுடைய விக்கிரத்தோடு 3 கத்திகளையும் வைக்கின்றார். கத்திகளை வைத்து விக்கிரத்தோடு கிருஷ்ணன் நாமாவை பாடிக்கொண்டு பூஜிக்கின்ற போது கிருஷ்ணர் பதற்றத்துடன் கேட்டார், அம்மையாரே, நீங்கள் ஏன் 3 கத்திகளை நட்டு வைத்து பூஜை செய்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த அம்மையார் சொல்றார், ஒரு கத்தி குசேலனுக்கும், மறுகத்தி திரௌபதிக்கும், இன்னொரு கத்தி அர்ஜுனுக்கும், 3 கத்திகளும் வேறு வேறாக இருக்கிறது. கிருஷ்ணர் கேட்பார், சிறிய கத்தியாக இருப்பது குசேலனுக்கும், நடுத்தர கத்தியாக இருப்பது திரௌபதிக்கும், பெரிய கத்தியாக இருப்பது அர்ஜுனனுக்கும், மூவரை கொள்வதற்காகவே நான் பூஜை செய்கிறேன் என்றார். இது அர்ஜுனனுக்கு பதட்டமாக இருக்கிறது. என்னை கொள்வதற்காக பூஜை செய்கிறார் என்று பதட்டம் கேட்ப, இருப்பா, கொஞ்சம் இரு. இல்லை மாமா, நான் உடனே இங்கிருந்து இல்லை இரு அமர வைத்து, ஏன் எதற்காக மூவரையும் கொல்ல நினைக்கிறாய் என்று இந்த பெண்ணூரில் இருக்கின்ற கிருஷ்ணர் கேட்கின்ற போது அந்த அம்மையார் சொல்லுவார், இந்த குசேலன் என்கிறானே, குசேலன் அவன் நண்பனா, அவன் என்னுடைய கிருஷ்ணனுக்கு அவளை கொடுக்கின்றான். அந்த அவள் என்ன என்றால் நெல்லவளை கொடுக்கின்றான். என்னுடைய கிருஷ்ணனாகவன் நாவில் வெண்ணெய் தின்றவன் அல்லவா, அவன் வெண்ணெய் தின்ற வாயால் அரிசி அவளை கொடுத்து நாக்கை கெடுத்து அறுபட்டு புண்ணாகிவிட்டது. அதனால் தான் இந்த சிறு கத்தியை அவனை குத்துவதற்காக வைத்திருக்கிறேன். ஐயோ, அடுத்த கத்தி இது என்ன? இது ஒன்றுமில்லை, திரௌபதி துயிலெறிகின்ற போது துச்சாதனையே கீழே மழங்கி விழுந்து விட்டான். அந்த துயிலை கொடுத்த, அந்த புடவை கொடுத்த கிருஷ்ணன் கைகள் என்னவா வலித்திருக்கும். ஆகையால்
அவளை கொல்வதற்காக, துரோபதி கொல்வதற்காக இன்னொரு கத்தி என்று சொல்கின்றார். ஐயையோ, இன்னும் பீதி அடங்கவில்லை அர்ஜுனனுக்கு. சரி சரி, அடுத்த கத்தி பெரியதாக இருக்கிறதே, இந்த கத்தி யாருக்கு? இது அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனுக்கா? அர்ஜுனனுக்கா இவ்வளவு பெரிய கத்தி? ஆமாம் ஆமாம், என்னுடைய பகவானான கிருஷ்ணனை கொண்டு 18 நாள் தேர் ஓட்டினான் இந்த பாவி. இந்த பாவியை கை வலிக்கமல்லவா பகவானுக்கு, முதுகு வலிக்கமல்லவா? ஊரில் யாராவது இல்லையா தேர் ஓட்ட? என் கிருஷ்ணன் தான் கிடைத்தானா? அதற்காகத்தான், அவனை கொள்வதற்காக தான் இந்த கத்தி. விடமாட்டேன், யாரை விட்டாலும் கிருஷ்ணனை இந்த அர்ஜுனனை விடமாட்டேன் என்று கொந்தளிக்கிறார் அந்த கிழவி மூதாட்டி. இதை பதற்றத்தோடு வேர்வை விழித்து கொண்டிருந்த அர்ஜுனன் கேட்பான், பகவான் போகலாம், இறப்பா இறப்பா, போகலாம் போகலாம், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இதுக்குள்ளே போகிறாய் என்று சொல்கின்ற போது, சரி என்ன சரியம்மா, நீ சொல்வதெல்லாம் சரிதான், ஏதோ குசேலனை விரோதி போல் நினைக்கிறாயே, பகவான் கிருஷ்ணனுக்கு கொடுப்பதற்கு என் நிலையில் இருந்தான் தெரியுமா? அவன் கையில் இருந்ததே அந்த அவள் தான். அந்த அன்பாக கொடுத்தவனுக்கு கொள்வேன் என்கிறாயே, இதெல்லாம் நியாயமா? கிருஷ்ணரே ஏற்றுக்கொண்டால் நீ ஏற்றுக்கொள்ளாமல் கொள்வது அவமரியாதை அல்லவா? சரி சரி, அப்படியே ஆகட்டும், இந்த கத்தியை தூக்கி விசிறி எடுக்கிறேன், வீசி எறிந்து விடுகிறாள். சரி, இந்த கத்தியை திரௌபதி கொல்வாய் என்று வைத்திருக்கிற எதுக்கு? ஆமாம், திரௌபதியை கொல்லே தீர்வேன். என்னம்மா இப்படி பேசுற? ஒரு பெண்கள் தன்னுடைய கற்பு நிலையை பாதுகாக்க வேண்டுமென்றால் கொலை கூட செய்யலாம் என்று வேத சாஸ்திரம் சொல்லுகின்றதல்லவா? ஒரு பெண்மையை காப்பாற்றுவது பகவானுடைய கடமை அல்லவா? அவர் அது செய்யாவிட்டால் பாவம் அல்லவா? பகவானை கூப்பிடுகின்ற போது பகவான் அருள்தான் செய்ய வேண்டும் அல்லவா? அதைத்தான் பகவான் செய்தார். திரௌபதியின் துயிலை, மானத்தை காப்பது எவ்வளவு உயர்வான சிந்தனை செயல் அல்லவா? நீ இது செய்யலாமா, குத்தலாமா? ஓஹோ, நான் தான் தவறு இழைத்து விட்டேன், சரி சரி, இந்த கத்தியும் தூக்கி எறிந்து விடுகிறேன் சொல்லி அந்த கத்தியும் தூக்கி எறிந்து விடுகிறார் பிங்களை. சரி, அர்ஜுனன் நான் விடுவதாக இல்லை, அவனை நான் கொன்றே தீர்வேன். என்னுடைய பகவானை 18 நாளாக தேர் ஓட்டி கைகளை நாசப்படுத்தி அவள் உடலை வருத்தி செய்தான். அந்த அர்ஜுனனை நான் விடவே மாட்டேன். ஏனம்மா இப்படி சொல்லுகின்றாய்? பகவான் சொல்லு, ஏனம்மா இப்படி சொல்லுகின்றாய், கொதித்தெழுகின்றாய்? நண்பன் அல்லவா? நண்பனுக்கு தேர் ஓட்டுவது சால சிறந்ததல்லவா? அந்த நண்பனுக்காக தேர் ஓட்டினால் அதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் நீ அர்ஜுனன் கொண்டு விட்டால் கிருஷ்ணன் மனம் வருந்தும் அல்லவா? அவரை பிரிந்து வாடுவார் அல்லவா? அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் குத்துவேன் என்று சொல்கிறாயே, இது தவறல்லவா என்று கேட்கின்ற போது, சரி சரி, நீங்கள் சொல்வது சரிதான். என் கிருஷ்ணன் உடலால் அவன் உடல் நன்றாக இருந்தால் போதும், உள்ளம் நன்றாக இருந்தால் போதும், எனக்கு மறுபிறவி என்று ஒன்று இல்லாமல் இருந்தால் போதும். இப்பிறவி வேண்டாம், மறுபிறவி வேண்டாம், எனக்கு சொர்க்கம் வேண்டாம், நரகம் வேண்டாம், என் கிருஷ்ணன் நன்றாக இருந்தால் போதும் என்று அந்த மூதாட்டி அடுத்த கத்தியும் தூக்கி எறிந்து விடுகிறாள். இதை எண்ணி பூரிப்படைந்த இந்த அர்ஜுனன் புலாந்தரம் அடைந்து அந்த மூதாட்டியின் கால்களில் விழுந்து நமஸ்கரிக்கின்றான். தன்னுடைய பக்திதான் உயர்ந்தது, தன்னுடைய பக்திதான் உயர்வானது எண்ணி கொண்டிருந்த அந்த அர்ஜுனனுக்கு அகந்தை விட்டொழிந்தது. இன்று முதல் தான் பக்தியாளன் என்பதை ஒருபோதும் நான் அகந்தை கொள்ள மாட்டேன் என்று பகவானிடத்தில் ஆசை பெற்றும் மூதாட்டியின் பாதங்களை தொழுதும் வணங்கினான். அவர்கள் சென்றார்கள். நானும் கதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், அன்பு நண்பர்களே.